கொரியால இருந்து வந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே கிஃப்ட் பாக்ஸ். ஹேய் பசங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கையில் ஏதோ பேண்டு கட்டியிருக்கீங்க. என்ன கேம் இது? அங்கிள், உங்களுக்கு நீங்கள் என்ன டேன்னு தெரியுமா? சண்டே அதானே? ஐயோ அங்கிள், அது இல்லை, இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே. அதான் மாற்றி மாற்றி எங்கள் கையில் ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டு கற்றுக்கிட்டோம். எப்படி இருக்கு? ஓஹோ, ஃப்ரெண்ட்ஷிப் டேவா? இதே மாதிரி தான் எப்பவும் ஒற்றுமையாக விளாட்ணும். சரியா? வெரி குட். ஏய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாமா தாரா, எப்படி இருக்க? ஐ அம் ஃபைன் அங்கிள். சரி பசங்களா, நான் கிளம்புறேன், நீங்கள் விளையாடிட்டு இருங்க. பாய் பாய் பா, பார்த்து போயிட்டு வாங்க. ஹேய், என்ன தாரா இது? ஏதோ பாக்ஸ் கொண்டு வந்திருக்கு. என்னது ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு போட்டிருக்கு. எப்படி தாரா உனக்கு இந்த பாக்ஸ் கிடைச்சிச்சு? யாரு கொடுத்தா? அதுவா லக்கி, கொரியால இருந்து ஐச்சா நம்சா. அது யாரு? அவ தான் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் லக்கி. நாங்க கொரியால இருக்கப்போ ஒன்னா தான் இருந்தோம். என்னோட பக்கத்து வீட்ல தான் அவ இருந்தா. நாங்க ஒன்னாவே விளையாடிட்டு இருப்போம் தெரியுமா? அதனால தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு மறக்காம எனக்கு கிஃப்ட் அனுப்பி விட்டுருக்கா. உங்களுக்கும் சேர்த்து தான் கிஃப்ட் அனுப்பியிருக்கேன்னு எங்க அப்பா கிட்ட அவ சொல்லிட்டு இருந்தா. அதனால தான் வீட்ல அன்பாக்ஸ் பண்ணாம இங்க வந்து ஓபன் பண்றேன். சரி வாங்க, இதை சீக்கிரமா நம்ம ஓபன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். தாரா, பார்த்து ஓபன் பண்ண, உள்ள எதனா பறந்துற போகுது. வா, உள்ள நிறைய சாக்லேட்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் லக்கி. என்ன லக்கி, பாக்ஸ்ல விதவிதமா நிறைய இருக்கும் போலயே. அதான் சுஜித், எனக்கும் தெரியல. சரி வா, உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சீக்கிரம் ஓபன் பண்ணு தாரா, எனக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் ஒண்ணொண்ணா உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டேரி மில்க் இருக்கு பாத்தீங்களா? சரி, நம்ம இதை ஓரமா வச்சுட்டு அப்புறமா சாப்பிடலாம். அடுத்து என்ன இருக்கு? என்ன தாரா, உள்ள ஃபுல்லா ஒரே குப்பையா கிடக்கு. அது உள்ள இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் நவரக்கூடாதுன்னு சொல்லி போட்டு வச்சிருப்பாங்கடா சுஜித். அடுத்தது பாத்தீங்களா, எனக்கு பிடிச்ச பர்பிள் ஃப்ளவர் அனுப்பி வச்சிருக்கா என்னோட ஃப்ரெண்டு. கியூட்டா இருக்குல்ல? இத பத்திரமா எடுத்து ஓரமா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அனுப்பியிருக்கா? பட்டர்ஃப்ளை கிளிப். இது கொரியால செம ஃபேமஸ் தெரியுமா? வாவ் தாரா, இந்த பட்டர்ஃப்ளை கிளிப் சூப்பரா இருக்கு தாரா. என்ன தாரா இது கலர் கலரா இருக்கு? அதான் லக்கி, எனக்கும் தெரியல. மேபி இது பிரேஸ்லெட்டா இருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, நம்ம அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்துடலாம். இங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய கிளிப் இருக்கு இந்த பாக்ஸ்க்குள்ள. இது நம்ம 3 பேருமே ஷேர் பண்ணிக்கலாம். லக்கி, அஸ்வினி, நான் உங்களுக்கும் தருவேன். பார்க்கறதுக்கே கியூட்டா இருக்குல்ல? அடுத்து என்ன இருக்கு? இன்னொரு பட்டர்ஃப்ளை கிளிப் இருக்கு. இது அநேகமா நம்ம சைடுல குத்துறதுன்னு நினைக்கிறேன். சரி, அப்புறம் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இங்க பாத்தீங்களா, இது ஒரு கியூட்டான ஹேர் பேண்ட். ஏய் தாரா, என்னது இது? பார்க்கவே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கே. ஆமா சுஜித், நீ கரெக்டா சொல்லிட்ட. இது சிங்கிடிச்சூன்னு ஒரு ஃபேமஸான பிராண்ட், அதனால எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். அடுத்தது என்ன இருக்கு? 3 கிளிப் இருக்கு. பாத்தீங்களா, இது ஸ்டார் மாதிரி இருக்கு. ஸ்டார் மாதிரிலாம் இல்ல, ஸ்டாரே தான் தாரா. ஆமா லக்கி, கரெக்டா சொல்லிட்டேன். என்னடா இது, விதவிதமா கிளிப்பு வருது, ஹேர் பேண்டு வருதே தவிர நம்ம யூஸ் பண்ற மாதிரியோ சாப்பிட்ற மாதிரி எதுவுமே இல்லையே. டேய் சுஜித், அவ பொண்ணு தானடா, அதனாலதான் பொண்ணு யூஸ் பண்ற மாதிரி கிஃப்ட் கொடுத்துருக்கா அவ ஃப்ரெண்டு. பார்க்கலாம் வேற ஏதாச்சும் வருதான்னு. சரி சரி, என்ன தாரா, இன்னும் நிறைய பேக்கெட்ஸ் இருக்கு போல. அதுல என்ன இருக்கு? இதோ பாக்குறேன், அஸ்வினின்னு போட்டிருக்கு. ஒருவேளை அஸ்வினிக்கு கிஃப்ட் அமைச்சிருப்பாளோ என்னோட ஃப்ரெண்டு. எனக்கு கொரியால இருந்து கிஃப்ட் வந்திருக்கா. சீக்கிரம் ஓபன் பண்ணுங்க, பார்க்கலாம் என்ன இருக்குன்னு உள்ள. பொறு அஸ்வினி, உள்ள என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்கலாம். என்ன இருக்கும் உள்ள? ஏதோ லெட்டர் மாதிரி இருக்கு. இது லெட்டரே தான். சரி, ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு படிக்கலாம். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அஸ்வினி வித் ரெட் ஹார்ட்டோட. உன் ஃப்ரெண்டுக்கு நான் தேங்க்யூ சொன்னேன்னு சொல்லிடுப்பா. கொரியால இருந்து கிஃப்ட் வரும்னா நான் நினைச்சு கூட பார்க்கல. கண்டிப்பா சொல்றேன் அஸ்வினி. சரி, அடுத்து என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்கலாம். அடுத்து யாருக்கு? லக்கிக்கு வந்திருக்கு. பெட்டர் டுகெதர்னு சொல்லி மெசேஜ் எழுதியிருக்கா. உள்ள என்ன இருக்கு லெட்டருக்குள்ள? நிறைய ஆர்ட்லாம் போட்டிருக்கா போலயே. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே லக்கி. உன் ஃப்ரெண்டே உட்காந்து எல்லாம் ரெடி பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். சூப்பரா பண்ணியிருக்காப்பா. ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு அனுப்பிச்சிருப்பான்னு நினச்சேன். கொரியன் பன்னு, கொரியன் சிப்ஸு, அப்படி இப்படின்னு விதவிதமாக ஏதாச்சும் இருக்குன்னு பார்த்தா ஒரே பேப்பராக இருக்கு. எனக்கு என்ன இருக்க போகுதுன்னு தெரியலையே. சுஜித், என்ன நீ தனியா பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ ஒன்றும் இல்லைங்க, உள்ள அடுத்து என்ன இருக்குன்னு தெரியல, அதான் ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். கடைசியா இன்னும் ஒரே ஒரு கிஃப்ட் இருக்கு. இது யாருக்கு? சுஜித், இது உனக்கு தான்டா. உள்ள ஒரு லெட்டர் இருக்கு. உனக்கும் விஷயம் தான் நினைக்கிறேன். ஆமா, ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே சுஜித். என்னடா உனக்கு மட்டும் ஸ்பெஷலா 4 ஸ்டார் போட்டு கொடுத்துருக்கா? பாத்தியா, நான் ஒரு ஸ்டார்னு அவளுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. சும்மாவே ஓவரா சீனை போடுவான், இதுல ஸ்டார் வேற போட்டு அனுப்பிட்டாளா அவ. மறக்காம தாரா, நானும் அவளுக்கு விஷ் பண்ணேன்னு சொல்லிடுறேன். சரி சுஜித், நான் கண்டிப்பா சொல்றேன். உன் ஃப்ரெண்டு நிஜமாலுமே சூப்பர் தாரா. நம்மளுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷயம் பண்ணி அழகா அனுப்பியிருக்கால. தேங்க்யூ லக்கி. அதனாலதான் எனக்கு அவளை சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? திரும்ப நான் அவளை எப்ப பாப்பனே தெரியல. சரி, என்னது இது? இன்னும் ஏதோ ஒரு கிஃப்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன? கூகுள் மெமரிஸ் டுகெதரா? சரி, என்னன்னு ஓபன் பண்ணி பார்க்கலாம்.
சீக்கிரம் ஓபன் பண்ணு தாரா, உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இருடா சுஜித், அதான் நானும் பண்ணிட்டு இருக்கேன். சிசர் வச்சு நம்ம இந்த சைடுல கட் பண்ணிக்கலாம், கரெக்டா இந்த கோட்டு மேலேயே. அவ்வளவுதான், ஓபன் பண்ணியாச்சு. என்ன போட்டோஸ் மாதிரி இருக்கு உள்ள பார்க்க. ஆமாண்டா சுஜித், போட்டோஸ் தான். தாரா, இவதான் உன்னோட ஃப்ரெண்ட் ஐச்சானா? ஏன் லக்கி, நீ கரெக்டா சொல்லிட்ட. இதான் வந்து ஐச்சான், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இது வந்து ஐச்சானோட வீடு. நான் எங்க வீட்ல இருந்ததோட ஐச்சான் வீட்ல இருந்தது தான் அதிகம், தெரியுமா? அப்படியா தாரா, உன்னோட ஃப்ரெண்டு கியூட்டா இருக்கா, நல்லா பொம்மை மாதிரி. கரெக்டா சொல்லிட்ட லக்கி, அவ பாக்கிறதுக்கு நல்லா கியூட் டால் மாதிரி தான் இருப்பா. கைஸ், அடுத்தது இந்த பிக்கு பாருங்க. இது வந்து கொரியாலே ரொம்ப ஃபேமஸான பிளேஸ், தெரியுமா? எங்களுக்கு இந்த பிளேஸ்னா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் இங்க உட்காந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு இருந்தோம். ஹே தாரா, இந்த பிளேஸ் நல்லா இருக்கு. என்ன பிளேஸ் இது? இது எங்க ரெண்டு பேரோட ஃபேவரட் ஸ்பாட் சுஜித். இதுதான் வந்து செரி பிளாசம். இந்த பூ சூப்பரா இருக்கும், தெரியுமா? இந்த போட்டோ எங்க எடுத்தது தாரா? இது நாங்க ஸ்ட்ரீட் ஷாப்பிங் போகும்போது எடுத்தது லக்கி. நாங்க சும்மா இருக்கும் போது அடிக்கடிக்கு ஷாப்பிங் போயிடுவோம், தெரியுமா? ஓஹோ, சூப்பர் தாரா. ஆமா, உன்னோட ஃப்ரெண்டு போட்டிருக்கிறது என்ன ட்ரெஸ்? அழகா இருக்கு பார்க்க. எங்க ஊர்ல இந்த ட்ரெஸ் தான் லக்கி ஃபேமஸ், அதனால தான் அவ அந்த ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கா. எங்களையும் ஒரு நாள் உங்க ஊருக்கு கூட்டிட்டு போத்தாரா? சரி வாங்க, அப்ப இப்பயே கிளம்பி போயிட வேண்டியதுதான். ஸோ அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு இவ்வளோ கிஃப்ட்ஸ் கிடைச்சிருக்கு, கரெக்டா? ஏன் சுஜித், நீ கரெக்டா சொல்லிட்ட. எனக்கு வந்த கிஃப்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த போட்டோஸ் தான், தெரியுமா? ஆமா தாரா, இந்த போட்டோஸ்லாம் பார்க்கவே சூப்பரா இருக்கு. வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. இந்த கிஃப்ட் பாக்ஸில் உங்களுக்கு எந்த கிஃப்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய். பாய்.